இந்த யூனிஃபார்ம் நான் எப்ப போட போறேன், லத்தியோட எப்ப ஜாயின் ஆக போறேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல என்னோட சஸ்பென்ஷனை நீக்கி எனக்கு வேலை கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு நெருக்கமானவங்களுக்கு, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் எப்பவுமே நல்லதுதான் பண்ணுவேன், கெடுதல் செய்ய மாட்டேன். அது உங்க பெருந்தன்மை மேடம். பெருந்தன்மை, நல்ல குணம், இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு எப்பவும் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். எனக்கு நீங்க ஒரு ஃபேவர் பண்ணணும், பண்ணுவீங்க தானே? ஐயோ மேடம், இதெல்லாம் நீங்க என்ன கேட்கணுமா? ஆர்டர் போடுங்க, நான் அதை பண்ணி காட்டுறேன். தட்ஸ் குட். கண்டிப்பா மேடம். அவங்களோட இன்ஃபர்மேஷனை எனக்கு கொடுங்க. வேலை முடிஞ்சதும் நான் கால் பண்றேன். ஆல் ரைட். அபூர்வா, மீரா, எங்க இருக்கீங்க? பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைங்க. அப்பா அப்பா, சாப்பிட இந்த மாதிரி உட்கார்ந்தவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எழுந்திருக்க கூடாது. அபூர்வாவையும் மீராவையும் தான் நான் கூப்பிட்டேன். நீ எதுக்கு வந்த? அப்பா, அம்மா சமையல இன்னொரு வாட்டி உங்களுக்கு பரிமாறணும்னு வந்தேன். என்னது, அம்மா சமையலா? ஆமா, ஷோபா சமைச்சா கத்திரிக்காய் தொக்கு இதே மாதிரி தான் மணமா இருக்கும். அபூர்வா, மாமா வந்துட்டீங்களா? எனக்கு பரிமாறுமா? தள்ளு. இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட ருசி, அந்த ருசி இப்பதான் வந்திருக்கு. ரொம்ப நன்றி அபூர்வா. இவ்வளோ வருஷமா இந்த பாசத்துக்காக தான் நான் ஏங்கிட்டு இருந்தேன். உங்க கையை பிடிச்சிக்கிட்டே என்னால நடக்க முடியல. உங்க கூட சின்ன வயசுல என்னால விளையாட முடியல. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு நான் பரிமாறலனாலும் என் கையால சமைச்சதை நீங்க சாப்பிடுற வாய்ப்பு கிடைச்சதில்ல, எனக்கு இதுவே போதும். உங்களுக்கு பரிமாறி ஆசையா ஊட்டி விடுற அந்த நாளும் கண்டிப்பா வரும்னு நம்புறேன். அபூர்வா, இன்னும் கொஞ்சம் வைமா. சரிங்க மாமா. அவ்வளவுதாம்மா. இதுல வாஷ் பண்ணிக்கோங்க. அபூர்வா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வயிறு நிறைய திருப்தியா சாப்பிட்டுருக்கேம்மா. இன்னைக்கு என் ஷோபா கையால சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. தேங்க்யூ. நிஜமாவே நல்லாதான் இருக்கும். ரொம்ப பசியோட இருப்ப போல. உட்காரு, உட்கார்ந்து சாப்பிடு. என் அப்பாவை ஏன் கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பாக்குறியா? அவருக்கு எப்படி நெருக்கமாகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். வாவ், வாட் a beautiful vintage guest house. வீக்கெண்ட்ல மாமா அடிக்கடி இங்க வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இங்க சில் பண்ணிட்டு இருப்பேன். ஏய், Charan, I love you so much. நோ, இதெல்லாம் சரியில்லை. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு லில்லி. எனக்கு பொண்டாட்டியும் இருக்கா. பொண்டாட்டியாவது மண்ணாங்கட்டியாவது நான் வந்ததுல இருந்து பாக்குறேன். நீ
அவ ஒரு நாளாவது உன்னை புருஷனை பார்த்திருக்காளா? கல்யாணம் ஆயிருந்தாலும் அவ உன்னை புருஷனாவே மதிக்கிறது இல்ல. ஆனா கல்யாணம் ஆகாமலே நான் உன்னை என் புருஷனா பார்த்துட்டு இருக்கேன். ஜஸ்ட் மூவ் ஆன் செரி. லில்லி ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. நம்ம கிளம்பலாம் வா. நோ செரி. ஐ வாண்ட் யூ, ஐ நீட் யூ, ஐ கிஸ் யூ. ஏய் லில்லி ப்ளீஸ் ஸ்டாப் இட். நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிற லில்லி. நீ இந்த மாதிரி இருந்தது இல்ல. இதுவும் ஒரிஜினாலிட்டியே இல்ல லில்லி. இதுதான் என்னோட ஒரிஜினல் ஃபேஸ். நீ இதுவரை பார்த்ததெல்லாம் ஃபேக். கம் ஆன் செரி, கம் ஆன் செரி. Hey Lily, I said stop it. யாரோ கதவு தட்டுறாங்க. செரி. ஏய் லில்லி, உனக்கு என்ன பைத்தியமா? என்ன பண்ற? செரி. ஹெல்ப் ஹெல்ப் ப்ளீஸ் காப்பாத்துங்க. ப்ளீஸ் ஹெல்ப். யாராவது வாங்க. லில்லி ப்ளீஸ் என்ன பண்ற காப்பாத்துங்க. லில்லி? ப்ளீஸ் ஏய் ஹெல்ப். என்ன பண்ற லில்லி? ப்ளீஸ் செரி, என்னை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். ஏய், சார், இவன் என்ன ரேப் பண்ணிட்டா சார். சார் 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 இவ போய் சொல்றா சார். ஸ்டாப் இட். நீ என்ன பெரிய ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இடியட். கெஸ்ட் ஹவுஸ சுத்தி காட்டுறேன்னு கூட்டிட்டு வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டான் சார் சார் சார். சார் 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 என்னை இது எல்லாமே போய் ஏமாத்திட்டான். சார். சார் இப்பதான் கெஸ்ட் ஹவுஸ் காட்ட சொன்னேன் சார். ஏய். நான் வந்து இந்த சூர்யா டியூட்டில இருந்தா பெண்கள் பாதுகாப்போட இருப்பாங்க. வாடா. நான் எதுவுமே பண்ணல சார். ஏய் வாடா. லில்லி நீயாவது சொல்லு லில்லி, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் உன் கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகுனேன். நீ ஏன் லில்லி இப்படி எல்லாம் நடந்துக்கிற?